வெயில் ஓரளவுக்கு குறைந்த நேரத்தில் நம்ம வீட்டு ரோஜா செடிகளுக்கு நாம் இனி உரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. நீர் உரங்களாக இப்போ நீங்கள் கொடுக்கலாம். திட உரங்கள் கொடுக்கணுன்னா ஆர்கானிக் உரங்களை கொடுக்கலாம். நானும் இன்று நீர் உரத்தை கொடுக்க போகிறேன். அதற்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக. இப்படி ஓரளவுக்கு பசுமையாக ஷேட் நெட்டு கீழே இருக்குங்க. அதனால் நல்ல ஒரு பசுமையாக இருக்குது. இருந்தாலுமே நமக்கு இன்னும் வேகமான வளர்ச்சி வேணும், மொட்டுக்கள் அதிகமாக வைக்கணும். அதனால் நம்ம உரங்கள் கொடுக்கலாம். தினமும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த ஹனி டிஜியான்னு சொல்லக்கூடிய இந்த ரோஜா வெயில்னால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. இது சம்மர் ஸ்னோ. நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எல்லாம் வேர் பிடித்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்கானிக் உரங்களை நீங்கள் கொடுக்கலாம். மண்புழு உரம், கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம். மீனமிலம், பஞ்சகவ்யா எவற்றை வேண்டுமானால் நீங்கள் கொடுக்கலாம். அந்த வகையில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த வெயிலை தாங்கி வளரக்கூடிய தன்மை இந்த ரோஜா செடிகளுக்கு கிடைக்கும். தொடர்ந்து மொட்டுக்கள் வைக்கும். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரோஜா நல்ல ஒரு அடர்த்தியான நிறம், தொடர்ந்து மொட்டுக்கள் இருக்குது, மீண்டும் மீண்டும் பூக்கும். அதற்கு அடுத்தபடியாக இதுவும் ஒரு அடர்த்தியான ஆரஞ்சு நிற ரோஜா. இன்று நம்ம கொடுக்கக்கூடிய லிக்விட் ஃபெர்டிலைசர் சீவீட் ஃபெர்டிலைசருங்க. சீவீட் ஃபெர்டிலைசர் ஒரு நல்ல ஆர்கானிக் லிக்விடு ஃபெர்டிலைசர். இதை நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இது சீவீட். எந்த வித கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், மீஷோவில் உங்களுக்கு கிடைக்கும். சீவீட்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml கலந்து நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக எப்சம் சால்ட், இது ரெண்டையுமே கலந்து கொடுக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் எப்சம் சால்ட் கலந்து நீங்கள் இரண்டையுமே ஒன்றாக கலந்து ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம், மண்ணுக்கும் கொடுக்கலாங்க. நான் இன்றைக்கி மண்ணுக்கு தான் கொடுக்குறேன், லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்குறேன். இவை இரண்டையுமே மாற்றி மாற்றி வாரம் ஒரு முறை கொடுங்க. ஃபஸ்ட்டு சீவீட் கொடுங்க எப்சம் சால்ட்டோடு கலந்து. அதுக்கு அடுத்த வாரம் இந்த NPK All-19 கொடுங்க. இது பிங்க் கலர் நிறத்தில் இருக்கும். இவை இரண்டையுமே மாற்றி மாற்றி கொடுக்கும்பொழுது செடியில் நல்ல க்ரோத் கிடைக்குங்க. இப்படி நம்ம பார்க்குற அழகான பூக்கள் நமக்கு கிடச்சிரும். இந்த பன்னீர் ரோஜா எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற உரத்தை முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.